வணக்க நண்பர்களே! காலைல எழுந்தோனே காலைக்கடன்லாம் முடிச்சுட்டு நம்ம பயிற்சிக்கு தயாராயிட்டோம். ஏன்டா இவன் எப்ப பார்த்தாலும் பயிற்சின்னு வீடியோ போடுறான்னு பார்க்காதீங்க. நம்ம மத்தவங்க மாரி நார்மல் பீப்பிளே கிடையாது. எவ்வளோ சீக்கிரமா பயிற்சி பண்ணி நம்மளோட கால் ஃப்ளெக்ஷன இன்கிரீஸ் பண்றோமோ, அவ்வளோ சீக்கிரம் விளையாட போலாம் அப்படின்ற மாரி நமக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்மளோட பயிற்சி முடிஞ்சதும் காலைல சாப்பிட்டு நம்ம வழக்கம் போல வேலைக்கு உட்காந்துட்டேங்க. காலைல சாப்பாடு புரோட்டீன் பார்த்துன்னே இருக்கும்போது மதிய சாப்பாடு ஃபுல் புரோட்டீனோட வந்துச்சு. சாப்பிட்டதும் நம்ம மறுபடியும் வேலையை உட்காந்து வேலையை முடிச்சிட்டோங்க. சரி சாயந்தரம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பனங்கா புரோட்டீன் ஷேக் ஒன்று புதுசா போட்டோம். இதனோட ரெசிபி வேணும்னா சிவாஜி வாயில ஜிலேபின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மில்க் ஷேக் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணது நம்மளோட டாக்டர் தான். இந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஸ்கூல் மேட் தான். ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு வந்து ஏழை மக்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு ஆசை. கடைசியில் அந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த ஏழையா நான் தான். எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரீகேப் ட்ரைனிங் கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து ப்ரோ நம்மளோட வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணதுன்னா கடை தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. பனங்கா வண்டி பழுது பார்க்கும் கடைன்னு மார்க்கெட்ல ஒன்று இருப்பாங்க போப்பான்னு அவருக்கு அட்ரஸ் சொல்லி அமிச்சு நம்மளோட பயிற்சி கொண்டுங்க. நம்மளோட பயிற்சியில இத்தனை நாளா சைக்கிளிங் எலிவேட்டட் பொசிஷன்ல பண்ணிட்டு இருப்போம். 3 மாதத்திற்கு பிறகு இப்பதான் நார்மல் பொசிஷன்ல சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்கூல் படிக்கும் போது பக்கத்துல உட்கார பையன் கூட சைக்கிள்லேயே ட்ரிப் போலாம்லாம் பிளான் போட்டு இங்கேருந்து பக்கத்தூர் வரைக்கும் போயிருக்கோம். பெருசாக அந்த ட்ரிப்பும் போனதில்லை. சரியான பிறகு சைக்கிளிங்லேயே ஒரு ட்ரிப்பு போவோம். அது ஒரு லாகா போடுவோம். என்னோட பயிற்சி முடிஞ்சது, உங்களோட பயிற்சி முடிச்சிருங்க. எது பண்ணாலும் கஷ்டம் இருங்க. பயிற்சி முடிஞ்சது நம்மளோட நண்பரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.